குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டனாங் பீச்சிலேருந்து பானா ஹில்ஸ்ன்ற இடத்துக்கு போகிறோங்க. அதுக்கு தான் வந்து ஷட்டில் பஸ் ஏறி இருக்கோம். இந்த பானா ஹில்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கோல்டன் பிரிட்ஜு, அது ஒரு ஸ்பாட், ஃபேமஸான இடம். அது அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ அப்படியே பீச் ரோட்டில் தாங்க வந்துட்டுருக்கோம் பஸ்ஸு. இங்கேருந்து அந்த பானா ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் வருங்க. 1 hour ஆகும்னு போட்டிருக்கிறேன். பார்க்கலாம். இன்றைக்கி சண்டேன்றனால ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குங்க. டிராஃபிக் இல்லை அந்த அளவுக்கு. ஈவினிங் இருக்கும் போல இருக்கு ஒரு வேளை. இந்த டைமில் இல்லை. பீச் அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பீச், டனாங் பீச். ஈவினிங் வந்து பார்க்கலாங்க. இப்போ வெயில் ஓவராக இருக்குது. இந்த டைம்லேயே இங்கே டனாங்கில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகம். இதே நேற்று ஹோச்சிமின்ல மழை தூரிட்டு இருந்ததுங்க 2 நாளாக. அங்கே இருந்தப்போ இங்கே வந்தால் இங்கே நல்ல வெயில் அடிக்குது. இந்த பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஹோட்டல்ஸ் தாங்க வரிசையாக. ஆனால் பெரிய பெரிய ஹோட்டல்ஸாக இருக்குது. நல்லா வீக்கெண்ட்னால ஓரளவுக்கு நல்லா ரஷ் இருக்கணும். நெஸ்டா ஹோட்டல், இது முவாங் தான் டானாங். ஷெரின் ஹோட்டல் பக்கத்தில் ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்குது. எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான். இந்த 2 வீலரில் பார்த்தீங்களா ஒரு பெரிய பஜாரே இருக்குது. எவ்வளோ ஐட்டம் எடுத்து அதில் ஃபுல்லாக கரெக்டாக வச்சு சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு லேடி தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பானா ஹில்ஸ் வந்துட்டாங்க. பானா ஹில்ஸ் சன் வேர்ல்டு இதுதான். அப்படியே கேபிள் கார் போகணுங்க. இப்போ தாங்க போகிறோம், உள்ளே வரோங்க. எவ்வளோ பெரிய இடம். என்ட்ரன்ஸை பயங்கரமாக இருக்கு. மேலெல்லாம் பார்த்தீங்களா லைட் எப்படி, அந்த சன் வேர்ல்டு பானா ஹில்ஸ் அப்படி தான் போட்டிருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் போல இருக்குது. வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. இந்த மலை இருக்குது பாருங்கள். அந்த மலை மேலே தாங்க போகணும். கேபிள் காரில் போகணும். போயிட்டுருக்கு கேபிள்ஸ்லாம். கேபிள் கார்லாம் போயிட்டுருக்காங்க. இங்கே வியட்நாம்லேயே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. ரெட் கலர் ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் இருக்குது. அப்படியே மேலே எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டில் வந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கலர் கலராக இருக்குது லைட்டிங்ஸ்லாம். பால்ஸில் உள்ள லைட்ஸ். உள்ளே போகிற இடமும் ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குங்க. டிக்கெட் வாங்குகிற இடமே எவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அந்த காலத்து இது மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்காங்க. உடஞ்ச மாதிரி இது பண்ண மாதிரி அந்த வால்லாம் பாருங்கள். மீன் செம பெருசுங்க சைஸை. எவ்வளோ மீன் இருக்கு. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டரில் வழியாக விட்டுறாங்க. எல்லாம் சாப்பிட்ற இடம், ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே போக முடியும் போல இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு இடம். பாருங்கள், கேபிள் கார்ஸ் போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? நம்ம ஏற்கனவே க்ளூக்கில் புக் பண்ணிட்டனால அப்படியே நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டாங்க கேபிள் கார் போகிறதுக்கு. அப்படியே போகலாங்க. கேபிள் கார் ஸ்டேஷன் வந்துருச்சு. இங்கே தான். நம்ம மட்டும் தாங்க தனியாக போக போகிறோங்க. அப்படியே போகிறோங்க. மேலே போயிட்டுருக்கோம். வெயில், நல்லா வெயில் அடிக்குதுங்க. சண்டே அன்றைக்கி க்ரௌடு கம்மியாக தாங்க இருக்கு. இந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே நீளமானதுங்க. மொத்தம் எவ்வளோ தூரம் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் போகணுங்க. 6 கிலோமீட்டர் இந்த இதுலேயே போகணும் கேபிளில். இது மாதிரி எங்கேயுமே கிடையாது. இதுதான்
வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு இதுதான் லாங்கஸ்ட். இந்த பானா ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஹைட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000 அடி பக்கம் இருக்குங்க. 5000க்கு மேலே 5500 அடி ஹைட்டு. இந்த மலை மேலே ஏறுறதுக்கு 5.5 கிலோமீட்டர் போகணும். அப்புறம் கீழே நம்ம வந்தது அந்த இடம் எல்லாம் தெரியுது பாருங்கள். நிறையா லேன்ஸ் இருக்கும் போல இருக்குது. அங்கே 1 2 3 4 5 லேன்ஸ் இருக்குங்க. அப்புறம் நிறையா போயிட்டுருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் நல்லா தெரியுது. மழை சீசன்லலாம் ஏகப்பட்டது இருக்கும் தண்ணி. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கீழே நல்லா இருக்குங்க வியூ. நம்ம வந்த இடம் சுற்றி வந்திருக்கோம். மலைக்கு நடுவில் 2-3 மலைங்க இருக்குது. அதுக்கு நடுவில் இருக்குது இந்த ஸ்பாட்டு. எவ்வளோ உயரம் வந்துட்டோம் பாருங்க. We are very pleased to welcome and serve you. We wish you an unforgettable experience at Sunworld Biomes. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பேர் ஃப்ரெஞ்ச் வில்லேஜுங்களா. ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் இருக்குது. அதனால் அப்படியே பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஃப்ரெஞ்ச் கார்டன்னு போட்டிருது, ஃப்ளவர் கார்டன்னு போட்டிருந்தது. இதுதான் வெளியே இருந்து பார்த்தா நல்லா தெரியுதுங்க. கேபிள் கார் ஸ்டேஷன். அப்புறம் இங்கே போட்டிருக்காங்க வே டு பானா ஹில்ஸ் கோல்டன் பிரிட்ஜ். இந்த பக்கம் தான் போகணும். இந்த ஸ்லைடரில் போனால் அப்படியே கோல்டன் பிரிட்ஜ் கிட்ட போயிடலாம். கிளம்பிடுச்சிங்க ஸ்லைடர். எல்லா இடமுமே ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் தாங்க, தெரியுதுங்களா. அடுத்த ஸ்லைடர் வந்துருச்சுங்க. போகலாங்க அப்படியே ஸ்லைடரில் உட்காரதுக்கு. கிளம்பிடுச்சுங்க. நல்லா ஸ்பீடாக தான் போகுது. கேர்டி ஆமார் ஃப்ரெஞ்சு ஏதோ. போகிறதுக்கு ஒன்று வரத்துக்கு ஒன்றுங்க. 2 லேன் இருக்கு. கிராசிங் கரெக்டாக வந்து நிறுத்துகிறாங்க இந்த டைமிங்க்கு. ஒரு இடத்துல மட்டும் கிராஸ் ஆகுது. இப்போ 2 லேனில் தனித்தனியாக நிற்கிது. நல்லா பிளான் பண்ணி செமையாக பண்ணியிருக்காங்க. கீழே வாழை மரம் பார்த்தீங்களா, எவ்வளோ வாழை மரம். அவ்வளோதாங்க, வந்துட்டோம், இறங்க வேண்டியதுதான். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க என்ட்ரன்ஸ் போகிறது. கோல்டன் பிரிட்ஜ் வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ நல்லா தெரியுதுங்க. இங்கேருந்து வியூ பாயிண்ட். அப்படியே இந்த பிரிட்ஜ் மேலே போகலாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அகலம் கம்மியாக தாங்க இருக்குது. நீளம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 500 அடி பக்கம் இருக்குங்க. அப்படியே ஒரு வளைவாக இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இந்த வளைவு லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 500 அடி. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியுது பார்த்தீங்களா, எல்லாம் டானாங் சிட்டியே தெரியுது பாருங்க. இந்த பிரிட்ஜு கட்டி 6 வருஷம் தாங்க ஆகுது. 2018 தான் கட்டியிருக்காங்க இந்த கோல்டன் பிரிட்ஜை. இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 2 கை அப்படியே தாங்கலாம் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த பிரிட்ஜை. இங்கேருந்து பார்த்தா அந்த க்ளோஸில் அந்த கையெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. தனியாக லாங் ஷாட்டில் இருந்து ஃபோட்டோஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும் இந்த பிரிட்ஜை. அந்த மாதிரி டைப் இது. அப்புறம் இதிலேருந்து தெரியுது பாருங்க, ஓரளவுக்கு இந்த கை பிடிச்சிருக்க மாதிரி பாருங்க பிரிட்ஜை.
இதுதான். இது பக்கத்தில் இருக்கறனால ஒன்றும் பெருசாக தெரியல. அந்த சைடு நல்லா தெரிஞ்சது பாருங்கள். நல்ல வேலை இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்குங்க, மழையும் கிடையாது. அதனால் நல்லா இருக்குது, வெதர் சூப்பராக இருக்குது. கேபிள் கார்ஸ் எவ்வளோ போகுது பார்த்தீங்களா, லைனாக எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். அதுதான் இந்த கோல்டன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வியட்நாம்லேயே பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனுங்க. நிறையா பேர் வராங்க, த்ரூ அவுட் த இயர் வராங்க இங்கே இந்த மெயின் அட்ராக்ஷன் பார்க்குறதுக்கோசரமே. ஆனால் டானாங்லேருந்து இங்கே வரத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஷட்டில் பஸ் பிடிச்சி வரலாம், இல்லை டூர் நடத்துகிறாங்க, ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி அவங்களோட வரலாம். அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் டாக்ஸி தான், வேறு வழியே கிடையாது இங்கே வரத்துக்குங்க. நல்லா சில்லுன்னு இருக்குதுங்க கிளைமேட். நம்ம இந்தியா கொடி கூட பறக்குது பாருங்கள். இந்திய கொடி மட்டும் இதில் இருக்குதா, எதனாலன்னு தெரியலையா. எப்படியோ ஒன்று இருந்தால் சரி, நம்ம இந்திய கொடி இருக்குது இங்கே. ஃப்ரெண்ட்ஸ், இந்திய கொடிக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோங்க. பிரிட்ஜு இப்போ பேக்ரவுண்டில் நல்லா தெரியுதுங்களா? கோல்டன் பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்க இந்திய கொடியை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு வீடியோ. இந்திய கொடி மட்டும் 2 இருக்குங்க. இந்திய கொடி, சைனா கொடி. இது வியட்நாம், மலேசியா ஒன்று இருக்குது, இன்னொன்று தாய்லாந்து. அதிகமான ட்ராவலர்ஸ் இங்கே வர கண்ட்ரிஸ் மட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்தியா கொடி மட்டும் 2 இருக்குது. அப்படியே போகலாங்க ரிட்டன். ரிட்டன் வரும்போது பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? இப்போ இந்த சைடு ஒரு கை அப்படியே பிடிச்சிருக்க மாதிரி கீழேயும் போகலாம் போல இருக்குது. கீழே போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. செமையாக இருக்குங்க. இங்கே இருந்தால் பார்த்தா தான் நல்லா தெரியுது. இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே தெரியுது. 2 கையில் நிற்கிற மாதிரி பிரிட்ஜு எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்களா? இந்த பிரிட்ஜு கட்டி ஒரு 6 வருஷம் தாங்க ஆகுது. 2018 தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்டை காமிச்சிட்டேன் உங்களுக்கு. 5000 அடி உயர மலை மேலே இந்த மாதிரி பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. பெரிய விஷயந்தான். இங்கே பார்த்தீங்களா, தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. தலை தனியாக இருக்குது இந்த இடத்துல. கை இந்த பக்கம் ஒரு கை, கால் 2 கால், அங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால். சூரியகாந்திலே குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். பூ பாருங்கள் எப்படி இருக்குது, கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுல. வியூ பாயிண்ட், பிரிட்ஜு வியூ பாயிண்ட். இது வியூ பாயிண்ட்டுங்க. இங்கேருந்து பார்க்கலாம் அப்படியே பிரிட்ஜு. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். பில்லர் 4 பில்லர், இந்த பக்கம் 2 அந்த கைக்கு நடுவில் 2 பில்லர் இருக்குது. இந்த கையே பில்லர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 490 அடி நீளம், அவ்வளோதான். 500 அடி போகிறதுக்கு, 500 அடி வரத்துக்கு, 500 அடி, 1000 அடி நடந்து வரணும்.